என்ன நடக்குதுங்க? கிடைச்சது வேற விஷயம், நீங்கள் சொல்கிறது வேற விஷயமா இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த ஒரு ஒன்லைன் பிளாட் வந்து கிடச்சிது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டேயோட ஓப்பனிங் மாண்டேஜில் டோபி மேகர் ஸ்பைடர்மேனோட யூனிவர்ஸை வந்து எக்ஸ்மேன் எல்லாருமே சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தது. ஏன்னா அவங்களோட யூனிவர்ஸ் வந்து இன்கர்ஷனுக்குள்ளே போகுது, 2 யூனிவர்ஸும். ஸோ அதனால அந்த ஒரு இடத்துல ஒரு யூனிவர்ஸ் வந்து அழிக்கணும். ஸோ அப்போ தான் இன்னொரு யூனிவர்ஸ் வந்து காப்பாற்ற முடியும். அந்த ஒரு நேரத்தில் எக்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து டோபியோட யூனிவர்ஸ் வந்து அழிக்க பார்க்குறாங்க. அது உண்மை தான். பட் ஆனால் எப்படி? ஏன்னா இந்த இடத்துல ஆன்லைன் என்ன சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குன்னா, எக்ஸ்மேனோட அந்த மொத்த டீமையும் வரைக்கும் டோபியை வந்து அழிக்க போகிறாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா கிடைச்ச ஒன்லைன் பிளாட் என்னன்னா, டோபியோட யூனிவர்ஸ் அழிக்கிறதுக்கு எக்ஸ்மேன் டீமில் இருக்க பெஸ்ட் மியூட்டன்ட் உல்வரின், அவரை மட்டும்தான் இறக்கி போகிறாங்க. ஸோ அவர் வந்து சும்மா போய் எப்படி அவ்வளோ பெரிய பிளானட்டை வந்து அழிக்க முடியும்? ஸோ அதனால எக்ஸ்மேன் டீமில் இருக்க பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் பீஸ்ட், அவர் வந்து அதுக்கு ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்கிறார் அந்த பிளானட் அழிக்கிறதுக்கு. ஸோ அதோட பேர் தான் பிளானட் கில்லர் பாம். அந்த ஒரு டிவைஸை வச்சு அந்த யூனிவர்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல டெட்பூல் வந்து லூரின் கொண்டு போய் டோபியோட யூனிவர்ஸில் வந்து இறக்கி விடுறாரு. த்ரூ சம் ஸ்லிங்கரிங் போர்ட்டல் ஆர் டைம் பேட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி கொண்டு போய் இறக்கி விடாரு. ஸோ அண்ட் அதுக்கப்புறமா வந்து அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா ஒரு செட்பிக் வந்து பார்த்தேன், நீங்களும் பார்த்துருக்கலாம் மேபி. அந்த செட்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் இல்லை. இந்த ஒரு மொத்த ஃபைட்டுமே வந்து உல்வரினுக்கும் டோபிக்கும் நடுவில் தான் இருக்க போகுது. ஸோ சம் 1 or few சீன்ஸ் மட்டும்தான் வந்து டெட்பூல் இருக்க போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபைட்லலாம் அவர் வந்து இன்வால்வ் ஆக போகிறது இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபுல் ஃபைட்டுமே வந்து டோபிக்கும் உல்வரினுக்கும் நடுவில் தான். அது மட்டும் இல்லாமல் டோபி வந்து இந்த ஒரு மூவியில் அயன் ஸ்பைடர் சூட்டை வந்து போட்டு வர போகிறாரு. ஏன்னா இந்த ஒரு செட்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் ட்ராக்கிங் சூட்டை வந்து போட்டிருப்பாரு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை வந்து அயன் ஸ்பைடர் சூட்டை வந்து மாற்றுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல பயங்கர இன்டென்ஸான ஒரு ஃபைட் வந்து போகுது டோபிக்கும் உல்வரினுக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல வேற வழியே இல்லாமல் உல்வரின் வந்து அந்த ஒரு பிளானட் கில்லர் பாம் அப்படிங்கிற அந்த டிவைஸை வந்து மேனுவலாக ட்ரிகர் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாம் வந்து ஒரு டைம்குள்ளே வந்து ஆக்டிவேட் பண்ணணும். பட் ஆனால் இங்கே வந்து யாருமே வந்து ஜெயிக்கல. ஸோ அதனால அதை ஆக்டிவேட் பண்ண முடியாமல், ஸோ ஏன்னா எதனால இந்த இடத்துல வந்து உல்வரின் அந்த ஒரு பிளானட் கில்லர் பாம் அப்படிங்கிற டிவைஸை வந்து மேனுவலாக ட்ரிகர் பண்ணணும். ஏன்னா அந்த ஒரு டிவைஸ் வந்து ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறமா வந்து பிளாஸ்ட் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்து அவங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதை அவங்களால கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியல எவ்வளோ டைமுக்குள்ள வந்து அந்த இன்கர்ஷன் வந்து ஹேப்பன் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதனால வேற வழியே இல்லாமல் அது கிட்ட நெருங்க somehow இஸ் காட் சம் கம்யூனிகேஷன். ஸோ அதனால வேற வழியே இல்லாமல் அந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அந்த ஒரு டிவைஸை வந்து மேனுவலாக ட்ரிகர் பண்ணி தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு டோபியை வந்து டிஃபீட் பண்ணல. அதை புரிஞ்சுக்கோங்க. டோபியை வந்து டிஃபீட் பண்ணல, உல்வரினும் டிஃபீட் பண்ணல. 2 பேருமே சேர்ந்து அந்த ஒரு பாம் கூட அந்த பிளானட்டோட சேர்ந்து அந்த ஒரு பாம்னால அந்த ஒரு பிளானட் கூட சேர்ந்து டெஸ்ட்ராய் ஆயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மையான பிளாட்டு. பட் ஆனால் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டோபியோட யூனிவர்ஸுக்கு போய் எக்ஸ்மேன் டீம் இறங்கி டோபிக்கு எதிராக அவ்வளோ பேரும் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எந்த வருஷம் ஃபுல் வருமா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இப்படி அடுத்த வீடியோவே இருக்கிறேன்.